ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் 26 இருந்து நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசி நேயர்களே நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கூடவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் சவால்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏப்ரல் 26க்கு அப்புறமா ஒரு சிறப்பான முன்னேற்றத்துக்கான வழிகாட்டுதல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அஷ்டமத்து சனியானது நடைபெற்றுட்டு இருந்தாலுமே கூட 8ஆம் வீடு அப்படின்ற இடத்துல வந்து தான் அஷ்டம சனியானது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாகவும் தான் நம்ம இருந்துக்கணும். 14ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பண வரவாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்குங்க. அத்தோடு மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது ஆரோக்கியம் மட்டும்தாங்க. வேலையும் சரி தொழிலும் சரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா கிரக அமைப்புகளானது அப்படி தான் இருக்குது. ஏன்னா வேலை சுமை அப்படின்றது உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்தாலுமே கூட மனஸ்தாபங்களானது உங்களுக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்தாலுமே கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சிக்கு பிறகு மாறி இருக்கும். அதாவது ஏப்ரல் 14 இருந்தே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வந்திருக்கும். நிலைமையே அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அலுவலகத்தில் பெயர் புகழ் இது எல்லாத்தையுமே வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கூட கவனமாக இருக்கலாங்க. ஆனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை. அதாவது தேவையான நேரத்தில் பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் தேவையற்ற செலவுகளை நீங்கள் தான் குறைக்கணும். தேவையில்லாத செலவுகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்க அதிகமாக தாங்க இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறமா சேமிப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். அஷ்டமத்து சனியால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் வாங்காமல் இருங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்க அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கடன் கட்டுறதுலேயே வாழ்க்கை போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு அடைக்கிறதுக்கு பாருங்கள். இதனால் மட்டும்தான் உங்களுடைய பொருளாதார நிலையை உங்களால் சரி பண்ணிக்க முடியும். பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்தாலுமே கூட அதை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஏற்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் குடும்பம் காதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்னதாக சலசலப்புகள் இருக்க தான் செய்யும். எந்த குடும்பத்துலேயுமே சலசலப்புகள் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. அதில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தவறாக நடக்குதோ அதை நோட் பண்ணிவிட்டு அதில் வந்து கவனம் செலுத்துங்க. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் உணர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த 2 பேத்துக்கிட்டையும் அந்த புரிதல் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் காதல் உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சுமூகமாக தாங்க இருக்க போகுது. உறவினர்களோட கொஞ்சம் மட்டும் அனுசரணையாக இருந்துக்கோங்க. ஏன்னா உறவுகள் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு உறவுமே நம்ம வந்து முறிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் இணைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யாதீங்க. ஸோ எல்லோரும் வேணும், ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒருத்தவங்களுடைய உதவி தேவைப்படும். அதனால் யாரையும் வந்து பகைத்துக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய தன்மானத்தையும் நீங்கள் விடக்கூடாது. ஸோ தன்மானத்தை வந்து சீண்டக்கூடியவங்களெல்லாம் நம்ம பக்கத்திலே வச்சுக்கக்கூடாது. பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா அவங்களுடைய குணாதிசயமே வேறு. இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமே சூரியன் தான். எப்படி சூரியன் தனித்து இயங்குறாரு, எல்லாத்தையும் வந்து தன்னுடைய கீழே வச்சுருக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரியே தாங்க இவங்களும். இவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ யாருக்கும் இவங்க எப்போதும் அடிபணிந்து போக மாட்டாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தன்மானத்தை தீண்டக்கூடிய வகையில் எதுவும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒருபோதும் இவங்க வந்து இடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான். இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது பல இருந்தாலுமே கூட எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா ராசிக்காரர்களும் விட இவங்கள்ட்ட இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி துணிச்சலோடு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் இவங்க இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்த சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் அப்படின்றது அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சமாளிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் சோதனைகளும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க.
ஆனாலும் உங்களால் மீண்டு வர முடியும். தைரியத்தோடையும் நம்பிக்கையோடும் இருங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். வயிற்று வலி வருது, சளி பிடிக்கிறது, அஜீரண கோளாறுகள் இது மாதிரி ஏற்படும். அதனால் உணவு விஷயங்களில் நீங்கள் முழுக்க முழுக்க கட்டுப்பாடுகளை எல்லாம் கடைப்பிடித்துக்கோங்க. நம்ம எப்போ சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நீடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை நீங்களே சரியாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்மள நாம் தவிர வேறு யாரும் சரியாக பார்த்துக்க முடியாது. நம்ம மேலே இன்னொருத்தங்க அக்கறையும் கரிசனமும் காட்டுறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம்தான். அதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக சிம்மராசியை உடையவங்க எல்லாருமே இந்த காலகட்டங்களில் கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும். அதுவும் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா பிற்பாதியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் எழுதுறீங்க, அரசு ரீதியாக எதுவும் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்தந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப அந்த டைமில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பரிகாரத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அஷ்டமத்து சனி நடந்து வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் சின்ன சின்ன ஏமாற்றங்கள், அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். கதைகளாக இருக்கட்டும், முயற்சிகளாக இருக்கட்டும், எதுவுமே வந்து கூடாமல் போகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஏன்னா சனியோட சூரியன் மற்றும் செவ்வாய் எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது அது ஒரு மந்தமான ஒரு நிலையை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். எது செய்தாலுமே அதில் ஒரு முடக்கத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கிரகநிலைகள் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் செயல்படுத்திக்கணும். ஸோ சாதகமாக எப்போ கிரகநிலை மாறுதோ அப்போ பணவரவு, குழந்தைகள், தொழில், வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நிச்சயமாக அனுகூலத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நேரங்களில் தான் நீங்கள் தைரியத்தோடு இருக்கணும். ஏன்னா எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமுமே உங்களுக்கு வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சுக்கிரன், குரு, புதன் இந்த 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதனால் குடும்பத்தில் வருமானம் நல்லா கிடைக்கும், தொழிலில் லாபம் கிடைக்கும், தொழிலில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நிலைத்தன்மையும் வந்து கிடைக்கும். எந்த பிரச்சனையும் கட்டாயம் இருக்கவே இருக்காது. குறிப்பாக பார்த்தா பெண்களால் நிறைய ஆதாயங்கள் அடைவீங்க. குழந்தைங்களால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து பார்ப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பாக்கியமும் வந்து கிடைக்குங்க. ஸோ முயற்சி பண்ணுங்கள். மூத்த சகோதரர்களாலேயும் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்குது. வியாபாரத்தில் ஒரு சில நேரங்களில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த தேக்க நிலை, மந்த நிலை இது எல்லாமே மாறி வருமானமும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் 2 கிரகங்களுமே பணவரவை குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான். அதனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிலைத்தன்மை கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 14 வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தடைகள் இருந்தது அப்படின்னா எல்லாம் விலகி முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். அதனால் துணிச்சலாக நீங்கள் முடிவெடுங்க. எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதற்குரிய வாய்ப்புகளை தேடுங்க, முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். வேலை சார்ந்த விஷயங்களும் சரி, தொழிலும் சரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அதை உங்களால் வந்து சரி பண்ண முடியும். தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். எப்படி இருந்தாலும் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறது இல்லைனா பெரிய முதலீடுகள் செய்கிறது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலையில் மாற்றம் வேணும், இடமாற்றம் வேணும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு எப்போதுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். எதுலேயுமே வந்து ஸ்டடியாக முடிவெடுக்க முடியாத நிலையானது ஏற்படும். 8வது வீட்டில் 3 வருடங்களாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கிரகத்தால் உங்களுக்கு உடல்நல குறைவுகளானது ஏற்படலாம், நஷ்டம் ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் குடும்ப வருமானமும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் கொடுக்காது. பெரிய பெரிய அளவில் வந்து நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம். கவலைப்படாதீங்க அதை பற்றியெல்லாம். ஸோ இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது, ஏப்ரல் 26க்கு பிறகு நடக்கக்கூடிய நல்லது என்ன, கெட்டது என்ன, எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான நேரத்தில் கை கொடுக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறது, சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்களை கொடுக்கும்.
இந்த பதிவுல நீங்க மிஸ் பண்ணாம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு. பிரதோஷ நாட்கள்ல தவறாம போங்க. ஒவ்வொரு பிரதோஷத்திலயும் நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுதும், கலந்துக்கும் பொழுதும் எம்பெருமானுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். ஸோ சிவபெருமானுடைய அருளாசி கிடைக்கும் பொழுது சிம்மராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியினால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. அதனால் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் தீர்றதுக்கு இந்த எளிமையான மந்திரத்தையும் தவறாமல் சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரம் தாங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் எபெருமான் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விஷயம் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தேறும். இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய மாற்றம் கிடைக்கும். அதே போல் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்தாலே போதும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.